இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட, ஜனநாயகம் காப்பாற்றப்பட, தேர்தல் முறைகள் காப்பாற்றப்பட, அதில் கருவியாக இருந்து செயல்படக்கூடியது மெயினாக எலெக்ஷன் கமிஷன். ஸோ தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தனியான பிரத்யேகமான அமைப்பாக இருந்து கட்சி சார்புடையதாக, அரசியல் சார்புடையதாக இல்லாமல் தேர்தல்களை நடுநிலையாக நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போது எப்படி செயல்படுகிறது என்றால், அதுவும் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக பிஜேபியினுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆணையமாக செயல்படுகிறது என்பதுதான் எல்லா அரசியல் கட்சியினுடைய பொதுவான பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், வாக்குச்சீட்டுகள் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த பட்டியல் தயாரிக்கிற போது உயிரோடு இருப்பவர்களை இறந்து போனவர்களாக காட்டுவது, இறந்து போனவர்களை உயிரோடு இருப்பதாக காட்டுவது. சமீபத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷனில் யாரெல்லாம் இறந்து போனதாக சொல்லப்பட்டதோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட டீ சாப்பிட்ருக்காரு, இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக. இந்த மாதிரி நிறையா முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது நிறையா உயிரோடு இருக்கிற வாக்காளர்கள் பேர் பட்டியலிருந்து விடுபட்டிருக்கிறது. அது மாதிரி சுமார் ஒவ்வொரு மாநிலத்திலையும் 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம். இப்போ பீகாரில் அந்த மாதிரி கணிசமான லட்சக்கணக்கான சுமார் 60 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை கண்டிக்கிற விதத்திலேயும் வாக்கு திருட்டு அல்லது வாக்காளர்கள் திருட்டு அல்லது வாக்காளர்களை உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக காட்டுவது, இறந்தவர்களை வேண்டியவர்களை உயிரோடு இருப்பவர்களாக காட்டுவது, இது மாதிரிலாம் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தில் நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கிற விதத்திலேயும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற விதத்திலேயும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய யாத்திரையை பீகாரில் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதில் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. அதுபோல் அந்த மாநிலத்தில் கூடிய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் பலரும் கலந்துருக்கிறாங்க. எல்லா அந்த பிற மாநிலங்களிலிருந்தும் பல பேர் கலந்துருக்காங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துவதற்காகவும், முறைகேடுகளை தட்டி கேட்பதற்காகவும், மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும், விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நடைபயணம் அல்லது இந்த யாத்திரை ராகுல் காந்தியால் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். மிக சிறப்பாக இந்த யாத்திரையை சென்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் எல்லார் சார்பிலையும் வாழ்த்துக்கள். அவருடைய பயணம் வெற்றியாக நடைபெற, அதன் மூலமாக ஜனநாயகம் காப்பாற்றப்பட. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு அந்த இதில் திமுக தலைவர் விரிவான சொல்லி கொடுக்க தற்கொலை போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அவர் ஏடிஎம்கேயும் அட்டாக் பண்ணி பேசுறாரு, பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுறாரு, திமுக அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனால் காங்கிரஸை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுறேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதில் அவர் யாரை கடுமையாக விமர்சனம் பண்ணணும், யாரை நடனடியோட விமர்சனம் பண்ணணும், யாரை விட்டுறணுங்கிறது தான் அவருடைய உரிமை. அது இப்போ காங்கிரஸ் திட்டினார்னா காங்கிரஸ் சாப்பிட நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திமுகவையோ அதிமுகவை திட்டினார்னா அவங்க அந்த கட்சியின் சார்பில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லவோ, மறுப்பு சொல்லவோ, எதிர்ப்பு சொல்லவோ, கண்டிக்கவோ அந்தந்த கட்சிகளுக்கு அவருக்கு எப்படி வெற்றி கழகத்தினுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிமை இருக்கோ, அது மாதிரி யார் அவர் விமர்சனம் பண்ணுறாரோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவரை திட்டி பேசுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த வகையில் திமுகவை அவர் திறக்க பேசியதாக திமுகவின் சார்பில் அதுக்கு பதிலடி தரப்படுகிறது. எங்களுடைய கூட்டணிங்கிற முறையில் நாங்களும் அதை கண்டிக்கிறோம். ஒரு அரசியல் கட்சிங்கிற தலைவருங்கிற முறையில் அவர் ஒரு வரம்புகளுக்கு, எல்லைகளுக்கு உட்பட்டு அவருடைய விமர்சனங்கள் இருக்கணும். சினிமா வேறு, அரசியல் வேறு. அதனால் ஒரு அரசியல் தலைவருங்கிற அந்த வரமுறையோடு ஒரு விமர்சனம் செய்வது புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கிற அவருக்கும் நல்லது. அந்த எல்லை தாண்டுகிற போது மற்ற கட்சிகள் அதற்கான பதிலையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க தான் செய்வார்கள்.
காங்கிரஸை திட்டாமல் இருக்கிறதுக்கு ஏன் திட்டாமல் இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்க முடியுமா? எங்களையும் சேர்த்து திட்டுங்கன்னு கேள்வி வேண்டுகோளை வைக்க முடியும்? அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டு வரலாறு திரும்பி இருந்தாரு. 66 70 திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் நல்லாட்சின்னு சொல்கிற போது, நல்ல தலைவர்கள்னு சொல்லும்போது, பரிசுப்படுத்துகிற போது அவர்கள் யாரை சில பேர் பிறந்த காமராஜரை சொல்லுவாங்க, சில பேர் ராஜாஜி சொல்லுவாங்க, சில பேர் அண்ணாவை சொல்லுவாங்க, சில பேர் எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்களுக்கு யாருக்கு ஈவன் சரி ஜெயலலிதா அவர்களையோ கலைஞர் அவர்களையோ அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுடைய ஆட்சியில் நடந்த நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி அது மாதிரி ஆட்சி நடத்துவோன்னு சொல்கிறது இயல்பான இயற்கையான ஒன்று. என்ன தெரியுதுன்னா இப்போ எம்ஜிஆர் பேர் அண்ணா பேர்லாம் மக்களால் மதிக்கப்படுகிற பேர்களாக தொடர்ந்து இருக்கிறது. அது அவரும் பயன்படுத்தியிருக்காரு. அதில் ஒன்றும் வேற சொல்கிறது தப்புன்னு 67 77 மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, ஆசைப்படுறதுக்கோ விருப்பப்படுறதோ சொல்கிறதுக்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல நாட்டில். அண்ணா ஆட்சி 67 அண்ணா தலைமையில் வந்தது, 77 எம்ஜிஆர் தலைமையில் வந்தது அப்படின்னு அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அப்படி ஒரு ஆசைப்படுறாரு, கனவு காண்றாரு, கண்டு போகிறாரு. விஜய் 2026 எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற மாதிரி ஒரு அரசியல் நோக்கம் தான் இருக்கிறாங்க. அதில் மூத்த அரசியல்வாதிகள் யதார்த்தமாக இதில் ஜோசியமோ கேசியமோ சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்திய லெவலில் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பல சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அது மாதிரி உலகத்துலேயே நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவில் அவருடைய பெரிய நடிகர், சிறந்த நடிகர் யார் இருக்கா? அவர் தான் கட்சி ஆரம்பித்தார். ஆந்திராவில் சிரஞ்சீவி அங்கே பெரிய சூப்பர் ஸ்டாரு, இதை விட பெரிய கூட்டத்தோடு, இதை விட பெரிய பத்திரிகையாளர் கூட்டத்தோடு ஆரம்பித்தார். அது மாதிரி அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்தார், போயிருக்காரு. தர்மேந்திரா உள்ள பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு. பல மாநிலங்களில் பல தலைவர்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வரிசையாக பேர்களை சொல்கிறது அவங்கள கௌரவம் குறைவாக சொல்கிறதுக்காக இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அவரவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அவங்க அதனுடைய சூழ்நிலை, அவங்க யாரோட அலையன்ஸ் போட்டாங்க, அலையன்ஸ்களால் ஏற்படுகிற பாதிப்புகள், இப்படி வெற்றி தோல்விங்கிறது பல வகையில் வருது. அதனால் இவங்களை யாரையும் குறைச்சி சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதியாக பிறந்தது. காமராஜருக்கு பக்கபலமாக தூணாக இருந்தவர். ஒரு தேர்தலில் அவர் கட்சி தோற்றதோ அல்லது அவர் தோற்றதோ வச்சு அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தினுடைய சூழ்நிலை, கூட்டணி, வெற்றி வாய்ப்புகள், தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில் வச்சு அது வருது. அதே மாதிரி சிரஞ்சீவியும் நல்ல அரசியல்வாதி தான், பட் அவர் ஆட்சிக்கு வர முடியலைங்கிறது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு ஒட்டி வர்ற விஷயங்கள். வெற்றி தோல்விகள் யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது, அது மாறி மாறி வரக்கூடியது. அந்த மாநிலத்துக்கு தற்போது அரசியல் சூழ்நிலைகள், கூட்டணிகள், பல்வேறு சூழ்நிலை வச்சு வர்றது. அது மாதிரி இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிக்கிற போது அதை வச்சுக்கிட்டு பல சோசியம் கேசியெல்லாம் பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் பிடிக்கிற பத்திரிகைகளோ பிடிக்கிற ஊடகங்களோ பிடிக்கிற டிவிகளோ தூக்கி நிறுத்திங்க. இது வழக்கமாக புது கட்சி ஆரம்பிக்கிற போது நடக்கிற விஷயங்கள் தான். கடைசியில் மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க அறுதிக்கிட்டு என்ன முடிவு பண்ணி என்ன எப்படி கொடுக்குறாங்களோ, எவ்வளோ எம்எல்ஏ வருது, எவ்வளோ சதவீதம் வர்றது தான் ஒரு தேர்தலில் நடந்த பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர, அதுக்கிடையில் கூட்டங்களை வச்சோ விமர்சனங்களை வச்சோ யாரையும் தரக்குறையமாக விமர்சனம் பண்ண நான் விரும்பலை. தோற்று போவார் அப்படின்னு ஜோசியம் சொல்லவும் விரும்பலை. அதே நேரத்தில் வெற்றி பெறுவார்னு கேசியம் சொல்லவும் விரும்பலை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் சரி தமிழ்நாட்டில் 50 வருஷமாக இருக்கேன், மூத்த அரசியல் தலைவர் தான். இருந்தாலும் எனக்கு எங்கள் கூட்டணி தானே முக்கியம். எங்கள் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி எங்களுக்கு முக்கியம். எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும், எங்கள் கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதான் என்னுடைய கணிப்பு, ஜோசியம், தேசியம் எல்லாம். அது இல்லைங்க, சீட்டு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லா கட்சியும் நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்குது. அதுமாதிரி திமுக நிற்கிற சில இடங்களில் காங்கிரஸ் நிற்க ஆசைப்படலாம், காங்கிரஸ் நிற்கிற சில இடங்களில் திமுக நிற்க ஆசைப்படலாம். இது கடைசியாக கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டணியில் உட்காந்து பேசி யாருக்கு நிற்கிறவங்களே நிற்கிறதா என்னங்கிறது எல்லாம் கூட்டணி தலைவர்கள் பேசி முடிவு பண்ணுறது. அந்தந்த தொடர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தொகுதியில் ஒரு ஆளாக ஆசைப்படுறாங்க, பறந்தாங்களே 10 பேர் ஆசைப்படலாம், 10 பேர் எம்எல்ஏக்கு நிற்க முடியும் திமுகவில். ஆனால் திமுக நிற்கிறதா, காங்கிரஸே திருப்பி நிற்கிறதா, அதே மாதிரி இருக்கிற இப்போ காங்கிரஸ் இருக்கிற திமுக இருக்கிற தொகுதியில் திமுக நிற்கிறதா, கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி நிற்கிறதா, இதெல்லாம் கடைசியில் பேச்சுவார்த்தையில் இடமும் தொகுதியும் வேட்பாளர்களும் கடைசியாக தான் முடிவாகுமே தவிர, அதுக்கிடையில் நான் நிற்கிறேன், நான் தான் நிற்க போகிறேன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ ஆசைப்படுறதோ தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் வேணாலும் ஆசைப்படலாம், யார் வேணாலும் கேட்கலாம். கடைசியில் என்ன முடிவாகுதோ கூட்டணியில் அதான் இறுதியான முடிவு. அதற்கேற்ப தேர்தல் நடக்கும், கூட்டணி இருக்கும். கூட்டணி சார்பில்
வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்கள். அந்த பணிகள் நடக்கும். பிஜேபி மத்தியா இருக்காரு, நாங்கள் இன்னும் கூட்டணியாக இருக்கிறது தப்புனா சொல்லுவார் அவர். அதிமுக வழிநடத்துறது அதான் அதிமுக வழிநடத்துதோ, பிஜேபி பிஜேபி அதிமுக வழிநடத்துதோ, அதிமுக பிஜேபியை தமிழ்நாட்டில் வழிநடத்துதோ, ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கும்போது ஒருத்தர் பாராட்டி தான் பேசிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன இருக்கு? ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணி அல்ல, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியும் அல்ல, மக்களுக்கு ஏற்புடைய கூட்டணியாகவும் அது இருக்காது. அவங்க சௌரியம்